ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா இஎஸ்எஸ்எல்லில் JS36E அப்படின்னு ஒரு புது மாடல் லான்ச் ஆகிருக்கு. இது ரெண்டு மாடலும், இதுதான் JS36E வித் டிஸ்பிளேயோடு வரும். இன்னொரு மாடலும் லான்ச் ஆகிருக்கு JS35E. இது ரெண்டுத்துலேயும் என்ன மெயின் ஃபியூச்சர் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த TUYAங்கிற மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் டோரில் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது மொபைல் ஆப் மூலயமா அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான புது ஃபியூச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா JS36E. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைமு, செட்டப்பு, பெல் பட்டனு, ஃபிங்கரு வித் கார்டு, பாஸ்வேர்டு எல்லாமே வரும். இது கூட நான் ஒரு லாக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, கார்டெலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸில் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அட்மின் பாஸ்வேர்டு வந்து 6 டைம்ஸ் 9 போடுங்க. 1 2 3 4 5 6 போட்டுட்டு ஹேஷ் கொடுங்க. ஹேஷ் கொடுத்தா உங்களுக்கு இங்கே செட்டிங்ஸ் காட்டும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் யூசர், டெலிட் யூசர், அன்லாக்கிங் மோட், டைம் செட். இப்போ நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் கார்டா, பின்னா, ஃபிங்கரான்னு கேட்கும். அதில் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபிங்கர் வைக்கிறேன். ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு மறுபடியும் இந்த கிளியர் பட்டனை கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஃபிங்கர் வைக்கிறேன். ஸோ அன்லாக் வருது பாருங்கள். ஸோ ஃபிங்கர் கரெக்டாக வச்சிங்கன்னா அன்லாக் ஆகிடும். அதே மாதிரி தான் கார்டு ஆட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு ஸ்டார் போங்க. பாஸ்வேர்டு 1 9 வந்து 6 டைம்ஸ், 2 3 4 5 6 ஹேஷு. இதில் ஆட் யூசர், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கார்டு கொடுத்துட்டு இந்த கார்டை ஷோ பண்ணுறேன். கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. மறுபடியும் கன்ஃபார்ம், ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ ஸ்டார் கொடுத்து வெளில வந்துடுறோம். டோட்டலாக வெளில வந்துட்டோம். இப்போ கார்டு காட்டுறோம். டோர் ஓப்பன் ஆகுது. டோர் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம காமனாக பண்ணுறது, டிவைஸில் செட்டிங்ஸ் பண்ணுறது. இப்போ நான் பண்ண போகிறது வந்து மொபைலில் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொபைல் ஆப் வந்து TUYA இந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க. ட்ரை இட் நவ், அக்ரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணதுனால லாகின் பண்ணுறேன். இதில் கூகுள் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு இந்த ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நான் லாகின் ஆகிடுச்சு. இப்போ நான் டிவைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஆட் பண்ணோம், உங்கள் ஃபோன் வந்து வைஃபையோட கனெக்ட் ஆகிருக்கணும். அதுவும் 2.4 GHz வைஃபை சிக்னலோட கனெக்டில் இருந்ததுனா தான் உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து வைஃபையோட பேர் ஆகும். இந்த பயோமெட்ரிக் டிவைஸு வந்து வைஃபையோட பேர் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2.4 GHz வைஃபை சிக்னலோட என் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டா லொக்கேஷன்லாம் கேட்குது. லொக்கேஷன், ப்ளூடூத்லாம் எனேபிள் பண்ண சொல்லும். எனேபிள் பண்ணிக்கிங்க. இப்போது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த டிவைஸில் ஒரு கமாண்டு கொடுத்தா தான் இது ரெண்டும் சிங்க் ஆகும். அது என்னென்னா ஸ்டார் கொடுங்க. 6 டைம்ஸ் 9, 1 2 3 4 5 6 ஹேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 0 கொடுத்துட்டு 5 கொடுத்திங்கன்னா வைஃபை மேட்சின்னு வருது இல்லையா. அதில் கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்திங்கன்னா மேட்சிங் சொல்லிட்டு வரும். இங்கே உங்கள் அந்த டிவைஸோட நேம் காட்டும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ காட்டிடுச்சு பாருங்கள். நான் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ உங்கள் வைஃபையோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்னோடய வைஃபையோட பாஸ்வேர்டு நான் போடுறேன்.
போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த கவுண்டவுன் போகும். இந்த கவுண்டவுன் போயிட்டு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு வரும் பாருங்கள். ஸோ சக்சீடட்னு வந்துடுச்சு டிவைஸில். டிவைஸும் ஆட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ப்ரோக்ராம் மோட்லேருந்து வெளில வந்துடுறோம். ஸ்டார் கொடுத்து வெளில வந்துட்டோம். இப்போ வந்து ஆப்பில் வந்து டிவைஸு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சேம் நெட்வொர்க்குன்னு சொல்லுவீங்க. அதனால் நான் என்னோடய மொபைல் நெட்வொர்க்கில் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபோனை. ஆப்பும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா நான் ஆட் பண்ண டிவைஸு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டு அன்லாக்னு வருது இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடய மொபைல் நெட்லேருந்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் லாக் அக்சஸ் ஆகிருக்கு அந்த ஹிஸ்ட்ரி வரும் உங்களுக்கு. ஸோ கார்டில் பண்ணாங்களா, எத்தனை டைம் அன்லாக் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் இந்த பேஜில் உங்களுக்கு வரும். இதில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மொபைல் ஆப்லேருந்து கூட எம்ப்ளாயிங்கிற யூஸரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர் மேனேஜில் போய்ட்டு ஆர்டனி மெம்பர் போய்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு புதுசாக ஒரு யூஸர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் நோ கொடுத்துட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். டெஸ்ட் கொடுத்துட்டு யூசர் அக்கௌண்ட் மெயில் ஐடி போடுறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ வேறு நம்பர் கொடுக்குறேன். ஸோ வேறு ஐடி கொடுத்துட்டேன். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே கொடுத்துட்டு ஸ்மார்ட் ஆட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர் வைக்கிறேன். ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ என் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் ஃபிங்கர் வச்சாலே டோர் ஓப்பன் ஆகும். டோர் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதே செட்டப் தான் உங்களுக்கு அந்த JS35Eங்கிற மாடல்லையும் வரும். அந்த கோடு சிங்க் பண்ணுற கோடு எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் என்னென்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். அவ்வளோதான்.